சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மீனா, எதுக்காக என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கின? அதான் உள்ளே சொன்னனே. அது போலீஸ்காரங்க கிட்ட வேற வழியே இல்லாம என்ன காப்பாத்தி ஆகணுங்கிற நிர்பந்தத்துல நீ சொன்ன போய். ஆனா உண்மை என்ன நான் சொல்லவா? உன் மாமா எனக்காக உன்னை அனுப்பியிருக்காரு. எப்படி என்னோட பிளான்? நான் ஒரு ஸ்கெட்ச் போட்டா அத முடிக்காம விடவே மாட்டேன். பார்த்தல இந்த வேதநாயகி எழுதின வேதத்தை. உன் மாமனாருக்கு பணத்தை கொடுத்ததும் நான் தான், அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்புனதும் நான் தான். இதுல என் மேல நீ சந்தேகப்படுவேன்னு நினைச்ச. நான் நினைச்ச மாதிரியே நீ சந்தேகமும் பட்ட. அதுக்கேத்த மாதிரி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்த. ஆனா இப்ப என்னாச்சு? உன் மாமனாரே என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டாருல. நான் நினைச்சிருந்தா அதை செய்யல நிரூபிச்சு ஸ்டேஷனுக்கே என்ன கூட்டிட்டு வர முடியாத அளவுக்கு என்னால செஞ்சிருக்க முடியும். ஆனா நானே உண்மையை ஒத்துக்கிட்டாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்த உன்னை வச்சே வெளியில வரணும்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே சாதிச்சும் காமிச்ச. என்ன இந்த போலீஸாலேயே என்ன எதுவும் செய்ய முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா? இன்னொன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்க. நான் என்ன தப்பு செஞ்சாலும் அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அதுக்காக என்ன தண்டிக்கவும் முடியாது. ஏய், உன் வயசு என்னோட அனுபவம்டி. இனிமேலாச்சும் என்கிட்ட மோதணும்னு நினைக்காத. நீ மோதுனா நீ ஒண்ணும் இல்லாம போயிடுவ. வேதநாயகி, என்ன சொன்ன? நீ தப்பு செஞ்சா உன்னை தடுக்க முடியாதா? நீ செய்யற தப்புக்கு யாராலையும் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதா? முடியும். நீ செய்யற தப்ப என்னால தடுக்க முடியும். தண்டனை உனக்கு இப்போ கிடைக்கலனாலும் கண்டிப்பா ஒரு நாள் கிடைக்கும். நீ இப்போ சட்டத்துல இருந்து தப்பிச்சிட்டேன்லாம் நினைக்காத. கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவ. நான் எவிடன்ஸோட எல்லா தப்பையும் நீதான் செஞ்சேன்னு நிரூபிப்பேன். அப்போ உனக்கு நீதிமன்றத்துல மட்டும் இல்ல, நீதி தேவதை கிட்டையும் தண்டனை கிடைக்கும். நீ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்ன மாதிரி ஆடினவங்க எல்லாம் தடம் தெரியாம தான் போயிருக்காங்க. ஒவ்வொரு ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு வேதநாயகி. கடவுள் உனக்கு ஒரு நாள் குறிச்சிருப்பாரு. அது சீக்கிரமே உன்னை தேடி வரும். அந்த நாளுக்காக காத்திரு. மீனா, எங்க போயிருந்த? அது வெளியே கொஞ்சம் வேலையா போயிருந்தேன். மீனா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாட்டி. மீனா, எங்க போயிட்டு வந்தேன்னு சொன்ன? அதான் சொன்ன நேரம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன்னு. வெளியிலனா எங்க? அது வந்து. ஏன் மீனா தயங்குற? ராம் கேக்குறான்ல, எங்க போயிட்டு வரேன்னு சொல்லு. அது வந்து வெளியேதான் போயிட்டு வந்தேன். எங்க போயிட்டு வந்த மீனா? டேய் ராம், ஸ்கூல் டீச்சரு, ட்ரஸ்ட் தலைவர், அவங்களுக்கு வேலை பலு ஏதாவது ஜாஸ்தியா இருக்கும். அவங்கள 4 பேர் பார்க்க வருவாங்க போவாங்க.
ஊர் பிரச்சனைன்னா அதுல இவங்க தலையிட்டு தான் ஆகணும். இது ஒரு விஷயம்னு கேட்டுட்டு இருக்க பாத்தியா? அப்படி ஊர் விஷயமோ ஸ்கூல் விஷயமோ இருந்தா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அதை சொல்லாம ஏன் சொல்ல யோசிக்கிற, சொல்ல தயங்குற? மீனா, உன்னதான் கேக்குறேன், எங்க போயிருந்த? சொல்லு மீனா. ராம் தான் கேக்குறான்ல. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? எதுக்கு மீனா? அது வேதநாயகி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, அந்த விஷயமாவா போயிட்டு வந்திருக்க? போலீஸ்காரங்க உன்னை வர சொன்னாங்களா? இல்ல பாட்டி, நான் தான் போனேன். நீ போய் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்து வேதநாயகிய மாட்டி விட்ட. அப்புறம் ஏன் திரும்பவும் போன? எதுக்கு போயிருப்பா? அந்த வேதநாயகிய வெளியில விடாம ஒரு பெரிய கேஸா போடுங்கன்னு சொல்ல போயிருப்பா. மீனா அதுக்கு தானே? ஆஹா, இல்ல. இல்லையா? அப்புறம் வேற எதுக்கு போனா? கேஸ வாபஸ் வாங்கிட்டு வரதுக்கு. எனது வாபஸ் வாங்கிட்டு வர்றதுக்கா? ஆமா. மீனா எதுக்கு எதுக்கு கேஸ வாபஸ் வாங்கின? மீனா, நான் உன்னதான் கேக்குறேன், எதுக்கு கேஸ வாபஸ் வாங்கிட்டு வந்த? சொல்லு மீனா, ஏன் வாபஸ் வாங்கிட்டு வந்த? வேதநாயகி தான் நம்ம வீட்டுக்கு அடியாளுங்களை அனுப்புனா. அவ மேல சந்தேகப்பட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால தானே போலீஸ்காரங்க அவளை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சாங்க. அவளே போலீஸ் கிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டாளே. அப்படி இருக்கும்போது நீ ஏன் கேஸ வாபஸ் வாங்கின? நீ அவ மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அவசரப்பட்டுட்டியோன்னு நினைச்ச. அவ வந்து உண்மையை சொல்லும் போதுதான் நீ சரியாதான் செஞ்சிருக்கன்னு நினைச்ச. ஆனா இப்பதான் உண்மையிலேயே நீ அவசரப்பட்டு அவ மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டு தப்பு பண்ணிட்டு வந்திருக்க. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்றியோ எனக்கு தெரியல. உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல மீனா. நீ செய்யறது தப்பா இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் கரெக்டா செய்வ. ஆனா இப்போ யாருக்காக நீ நல்லது செய்யறதா நினைச்சுக்கிட்டு இப்படி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிற? மீனா, எதுக்காக வேதநாயகி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கின? உன்னதான் கேக்குற மீனா, எதுக்காக வேதநாயகி ஆளுங்க அனுப்புற கேஸ வாபஸ் வாங்கின? மீனா, இப்ப சொல்ல போறியா இல்லையா? வேதநாயகி உன்னை மிரட்டினாங்களா? இல்ல அவங்க ஆளுங்க எதுவும் போன் பண்ணி மிரட்டினாங்களா? மீனா, உன கெஞ்சி கேக்குற மீனா, நான் கேட்டே இருக்கேன், நீ என்ன டென்ஷன் படுத்தாத ப்ளீஸ். சொல்லு. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனாலதான் போலீஸ் அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களே எல்லா உண்மையும் சொல்லி ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் வாபஸ் வாங்கின? நீ